கைதாகி இருக்கிறார். மதிப்பிற்குரியவர்களே, இன்று இந்த தெருவிலே இறங்கி சாலைகளிலே அமர்ந்து இருக்கக்கூடிய நம்மால் தான், நாம் கொடுக்கக்கூடிய வருமானத்தில் தான் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு, மக்களுக்கு, ஊடகங்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்டேட் ஜிஎஸ்டியில் 1.5% டாஸ்மாகினுடைய வருமானம் என்று சொல்கிறார்கள். அது பொய். ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சரில், செலவினங்களில் 11% டாஸ்மாகின் வருமானம் என்று சொல்கிறார்கள். அதுவும் பொய். ஸ்டேட் ரெவென்யூவில் 16% டாஸ்மாகினுடைய வருமானம் என்று சொல்கிறார்கள். அதுவும் பொய். எஸ்ஓஆர்டி, ஒரு மாநிலத்தினுடைய தனிப்பட்ட வருவாயில் டாஸ்மாகினுடைய வருமானம் மட்டும் 38.7%. அதாவது அரசு 100 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது என்றால் அதில் 39 ரூபாய் வருமானம் டாஸ்மாகினாலே ஈட்டுகிறது. அதுகொண்டுதான் இந்த அரசு தன்னுடைய அரசை கட்டமைப்பை நடத்துகிறது. ஆக இந்த அரசு நடத்துவதற்கு இன்றைய தேதியில் அச்சாரமாக இருப்பதே நாம் தான், டாஸ்மாக் ஊழியர்கள் தான். அது நமக்கு பெருமை ஒன்றுமில்லை. இந்த அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து டாஸ்மாகினுடைய ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 22, 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணி செய்தவர்களை பணி நிரந்தரம் செய்யாததனாலே அவருக்கு பென்ஷன் வழங்காது, தொகுப்பூதிய முறையிலேயே வைத்திருந்து காலமுறை ஊதியம் வழங்காது. கன்சாலிடேட்டட் பே மட்டும் தான் உண்டு, டைம் ஸ்கேல் பே கிடையாது. ஏன் டைம் ஸ்கேல் பே கேட்கிறார்கள்? எதற்காக காலமுறை ஊதியம் கேட்கிறார்கள் என்பதை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். தொகுப்பூதியத்தில் இருக்கிற பட்சத்தில் அரசு ஊழியர்களுக்கு கிடைப்பது போன்ற எந்த பஞ்சப்படியும் பயணப்படியும் கிடையாது, மருத்துவப்படி கிடையாது, வீட்டு வாடகைக்கான படி கிடையாது, பென்ஷன் கிடையாது, முறையான ஊதிய உயர்வு கிடையாது. எது ஒன்றுமே அல்லாமல் மதிப்பிற்கு